வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீ சீரீஸ்ல 8வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் 7 வீடியோல என்னென்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன், ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், அதனால என்ன பயன்னு பார்த்தோம். 2வது வீடியோல ஒர்க் புக் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீ, 3வது வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீ, 4வது வீடியோல ரிப்பன் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீ, 5வது வீடியோல நேவிகேட் ஒர்க் ஷீட்கான ஷார்ட்கட் கீ, 6வது வீடியோல பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலக்ஷனை பற்றிய ஷார்ட்கட் கீஸ், 7வதுல நேவிகேட் இன்சைடர் செலக்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸான ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த 7 வீடியோவும் நீங்க வாட்ச் பண்ணலன்னா அதோடைய லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன், நீங்க போய் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த 8வது வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எடிட் கம்ப்ளீட் செல் பற்றிய ஷார்ட்கட் கீஸ். ஓகே, சொல்லமா. இப்போ நான் இந்த ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, ஐட்டம் ஐடிஎம்சிடின்னு ஒரு காலம்ல எனக்கு இந்த ஃபர்னிச்சர் கீழே என்ன ஐட்டம் வரணும் அதே ஃபர்னிச்சர் தான் வரணும், அதர் ஐட்டம்ஸ் கீழேயும் இதே அதர் ஐட்டம்ஸ் தான் வரணும். திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக மேல இருக்க வேல்யூ அப்படியே கீழே காப்பி பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள். அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி, டினா அர்த்தம் டவுன்வர்ட்ஸ், மேல இருக்கிறது அப்படியே கீழே காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் டி. ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, இந்த காலத்தை செலக்ட் பண்றேன், அப்படியே இந்த மேல இருக்க வேல்யூ கீழே அப்படியே காப்பி பண்ணோம், கண்ட்ரோல் டி. இது டவுன்வர்ட்ஸ்ன்றதுனால கண்ட்ரோல் டி. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க, இந்த டேபிள் எடுத்துப்போம். இப்போ இங்க ஜனவரின்னு நான் ஃபில் பண்ணணும். எது வரைக்கும் ஃபில் பண்ணா இந்த பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபில் பண்ணணும். இது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஃபில் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஆர். இது ரொம்ப ஈஸி, நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கண்ட்ரோல் டி இல்ல கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் டினா டவுன்வர்ட்ஸ், கண்ட்ரோல் ஆர்னா ரைட் வைஸ். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, பிப்ரவரி மந்த் இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணணும், இந்த எண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணணும், கண்ட்ரோல் ஆர், ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபில் பண்ணணும். இந்த வேல்யூஸை ஃபில் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இப்போ நான் அடுத்த ஷீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஷீட்ல ஒரு ஃபார்முலா எழுத போறேன். இந்த ஃபார்முலாவை காப்பி பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குவான்டிட்டி இன்டூ ரேட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுத போறேன். ஈக்குவல் டு சிம்பிளான ஃபார்முலா, குவான்டிட்டி இன்டூ ரேட். இது ஒரு ஃபார்முலா இது, ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்டரோ இல்லை கண்ட்ரோல் என்டரோ ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணா கர்சர் அடுத்த செல்லுக்கு போகும், கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணா கர்சர் அதே செல்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ரைட் ஹேண்ட் சைட்ல காப்பி பண்ணணும். இப்பதான் பார்த்தோம், அதுக்கு என்னது, கண்ட்ரோல் ஆர். அதே ஃபார்முலாவை பாட்டம்ல காப்பி பண்ணணும், கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ வேல்யூஸை காப்பி பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஃபார்முலாஸை காப்பி பண்றதுக்கு கூட நீங்க இந்த கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் ஆரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு செல்லையோ இல்ல ஒரு ரோவையோ ஒரு காலமையோ நீங்க டெலீட் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் டெலீட் பண்ணணும் இல்ல ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு செல்ல ஏதோ ஒரு வேல்யூவை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செல்லையே நான் டெலீட் பண்ணணும். என்ன பண்ணலாம், அந்த செல்லுக்குள்ள கர்சர் வச்சீங்கன்னா கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணா போதும். கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணா 4 ஆப்ஷன். ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட், ஷிஃப்ட் செல்ஸ் அப், என்டையர் ரோ, என்டையர் காலம். ஸோ இது என்ன பண்ணும், இந்த செல்ல இப்போ நான் கர்சர் எங்க இருக்கு, இந்த செல் Q1 சேல்ஸ்ல இருக்கு. இந்த செல்லை டெலீட் பண்ணிருக்கு, கீழே இருக்க வேல்யூ மேல வந்துடும், அது ஷிஃப்ட் செல்ஸ் அப். அதுவே என்ன ஆகும், இந்த Q1 சேல்ஸை டெலீட் பண்ணிட்டு இந்த Q2 சேல்ஸ் இந்த பொசிஷன்ல வந்துடும், அது ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட். என்டையர் ரோ, என்டையர் காலம், ரோ முழுக்க காலம் முழுக்க. இது கண்ட்ரோல் மைனஸ் போட்டா டெலீட் பண்றது. இதுவே நீங்க ஒரு காலம் ரோவை டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ எதுவும் டெலீட் பண்ணல, எஸ்கேப் கேன்சல் ஆகி எஸ்கேப் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ இந்த காலம் முழுக்க நான் டெலீட் பண்ணா இந்த காலம் முழுக்க செலக்ட் பண்ணணும். காலம் முழுக்க செலக்ட் பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் இதுல ஷார்ட்கட் கீஸ்ல பார்த்துருக்கோம், ஒரு காலம் முழுக்க எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்னு. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலம் முழுக்க டெலீட் பண்ணோம்னா கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணா போதும். இப்போ எந்த கொஸ்டினும் கேட்காது, காலம் முழுக்க டெலீட் ஆகிடும். நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது கேட்கும், இந்த ரோவா காலமா இல்ல ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்டா ஷிஃப்ட் செல்ஸ் அப்பான்னு கேட்கும். இதுவே காலத்தை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்கன்னா அந்த காலம் டெலீட் ஆகிடும். ஓகே, இதுவே ஒரு ரோவை செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் ரோ முழுக்க டெலிட் பண்ணேன்னா ரோவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது அது எந்த கேள்வியும் கேட்காது, டெலிட் பண்ணும். இதுவே நீங்க செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்கன்னா அப்போ எந்த ரோவை டெலிட் பண்ணுமா, காலமை டெலிட் பண்ணுமா, லெஃப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமான்னு கேட்கும். இதே ஆப்ஷன் தான் இன்சர்ட் பண்றது. ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, கண்ட்ரோல் மைனஸ் போட்டா டெலிட் ஆகும், கண்ட்ரோல் பிளஸ் போட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல 2 விதமான கண்ட்ரோல் பிளஸ் இருக்கு. நீங்க நம்பர் பேட் யூஸ் பண்றீங்களா, உங்க கீபோர்ட்ல நம்பர் பேட் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கும், நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு அந்த பிளஸ் சிம்பிள் பண்ணலாம்.
இல்ல நம்பர் பேட் இல்லைன்னா உங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா இதுல நம்பர் ஆல்பபெட்டிக்கல் பேட்ல ஈக்குவல்ட்டுக்கு மேல பிளஸ் இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பண்ணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ். நான் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பண்றேன். கர்சரை எங்கேயுமே செலக்ட் பண்ணல, ஏதாவது ஒரு செல்ல கர்சர் வச்சுட்டு ஷிஃப்ட் பிளஸ் பண்ணும்போது வழக்கம் போலதான் அது கேக்குது பாருங்க. ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், ஷிஃப்ட் என்டையர் ரோ, என்டையர் காலம். ஸோ புதுசா ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணோமா, காலம் இன்சர்ட் பண்ணோமா, இந்த ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்ல மூவ் பண்ணோமா, டவுன்ல மூவ் பண்ணோமா. ஒரு எக்ஸாம் சும்மா கொடுத்து பாக்குறேன் பாருங்க. ஓகே ரைட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பாருங்க இந்த வேல்யூ ரைட்ல மூவ் ஆகி இந்த இடத்துல புது செல் இன்சர்ட் ஆகும். அங்க இருக்க வேல்யூ ரைட்ல மூவ் பண்ணி புது செல் இன்சர்ட் ஆகும். அதேதான் டவுன்ல வேணும்னாலும் அப்ல வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இதுவே காலம் முழுக்க நீங்க செலக்ட் பண்ணி ஒரு புதுசா ஒரு காலத்தை நான் நியூவா ஆட் பண்ணோம்னா காலம் முழுக்க செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் போயின்னு ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடும். இதுவே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணா ஏதாவது ஒரு ரோவை செலக்ட் பண்ணி பிளஸ் போயிடும். 2-3 ரோ வேணுமா, 2-3 ரோவை செலக்ட் பண்ணி சும்மா 2-3 ரோ பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் போட்டா 2-3 ரோ இன்சர்ட் ஆகும். இது டெலிட்டுக்கு எல்லாத்துக்கும் காமன் தான். ஒன்று செலக்ட் பண்ணா ஒன்று டெலிட் ஆகும், மல்டிபிள் செலக்ட் பண்ணா மல்டிபிள் டெலிட் ஆகும். ஓகே, இப்ப ஏதாவது ஒரு செல்லுல எனக்கு கமெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு கமெண்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் F2 கமெண்ட் இன்சர்ட் டெலிட் எடிட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஷிஃப்ட் F2 தான். கீபோர்ட்ல ஃபங்க்ஷனல் கீ F2. ஷிஃப்ட் F2 ஷிஃப்ட் F2ன்னு கொடுத்த உடனே என்ன கமெண்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சேல்ஸ் வந்து ஹையா இருக்கு, லோவா இருக்கு. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஆவரேஜ் சேல்ஸ், இங்க எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட். இப்போ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வெளில கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கமெண்ட் அங்க இருக்கும். கர்சரை கொண்டு போய் அங்க வச்சீங்கன்னா அந்த கமெண்ட்டை ஷோ பண்ணும். ஸோ புதுசா ஒரு கமெண்ட்டை இன்சர்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் F2. ஏற்கனவே பண்ண கமெண்ட்டை திருப்பி எடிட் பண்ணி பார்க்கறதுக்கும் அதே ஷிஃப்ட் F2 பிரஸ் பண்ணி நீங்க ஆடோ டெலிட்டோ இல்ல இருக்கிற கமெண்ட் டெலிட்டோ பண்ணிக்கலாம். புதுசா வேணா ஆடும் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது கமெண்ட். அடுத்தது ஹைப்பர் லிங்கிங் பத்தி பார்ப்போம். இப்போ போன ஷீட்டுக்கே நான் திரும்ப போறேன். எனக்கு ஒரு ஹைப்பர் லிங்கிங் பண்ணணும். ஹைப்பர் லிங்கிங்னா என்னது? இப்போ ஏதாவது ஒரு கிளிக் பண்ணா எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபைல், இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபோல்டர் ஃபில்லிங் கேபினெட் வித் வி லைன் பிராக்கெட், இதை பத்தி ஒரு டாக்குமெண்டேஷன் எனக்கு இருக்கு, இதை பத்தி ஒரு PDF இருக்கு, இதை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, இதை பத்தி ஒரு பிக்சர் இருக்கு. அந்த பிக்சர் நான் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஹைப்பர் லிங்கிங். கண்ட்ரோல் கே. ஸோ கண்ட்ரோல் கே ஹைப்பர் லிங்கிங் போனீங்கன்னா இங்க 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், கிரியேட் a நியூ டாக்குமெண்ட், இமெயில். இதை பத்தி வேணா நான் தனி வீடியோ அந்த 4 ஆப்ஷனை பத்தியும் போடுறேன். இங்க புக் மார்க்குன்னு கூட ஒண்ணு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் வெப்சைட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலையோ இல்ல வெப்சைட்லயோ நீங்க லிங்க் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைலை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணா ஒரு ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பேன். ஏதாவது ஒரு ஃபைலை, ஒரு சாம்பிள் ஃபைலை நான் இங்க செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஃபைல். இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த ஃபைல் என்ன ஃபைலோ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அதாவது ஒரு ஃபோல்டர்ல அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க ப்ளூ கலர்ல அண்டர்லைன் ஆகி வந்திருக்கு. இதனால என்ன அட்வான்டேஜ்? நெக்ஸ்ட் டைம் நீங்க கர்சரை கொண்டு போய் இங்க வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலே இங்க ஸ்ட்ரெயிட்டா ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த ஃபைலை அது ஓப்பன் பண்ணி காமிக்கும். பாருங்க அந்த ஃபைல் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த ஹைப்பர் லிங்கிங் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கண்ட்ரோல் கே. சரி, இப்போ ஒரு ரோவை நான் ஹைடு பண்ணணும்னு வச்சுக்கேன். டெம்பரரி எடிட்டிங்ல டெம்பரரியா நான் ஹைடு பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த ரோவை செலக்ட் பண்ணுவோம். ரோவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 9 உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் 9 கண்ட்ரோல் 9 பிரஸ் பண்ணா அந்த ரோ ஹைட் ஆயிடும். திரும்ப அன்ஹைடு பண்ணுமா? அந்த ரோ லிஸ்ட் ஆஃப் ரோ 8ல இருந்து 18 வரைக்கும் நான் ஹைடு பண்ணிட்டேன். திரும்ப அந்த 8 and 18 செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா அதுக்கு நடுவுல ரோ ஹைட் ஆயிருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 9 ஞாபகம் வச்சுங்க. நம்பர் பேடை யூஸ் பண்ணாதீங்க. உங்க கீபோர்ட்ல அல்பபெட்டிக்கல் பேட்ல இருக்கக்கூடிய 9 நம்பர் பேட்ல இருக்கக்கூடிய 9 இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கண்ட்ரோல் 9 போட்டா ஹைட் ஆயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 9 போட்டீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். இதே ஒரு காலமை ஹைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 2 காலம் இருக்கு. இந்த 2 காலத்தையும் டெம்பரரியா ஹைட் பண்ணா காலத்தை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 0 போட்டா ஹைட் ஆயிடும். அன்பார்ச்சுனேட்லி அன்ஹைட் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. ஓல்டு வெர்ஷன்ல இருந்தது, பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி தான் அன்ஹைட் பண்ணணும். ஸோ காலம்ஸை அன்ஹைட் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஷார்ட்கட் கீ கிடையாது. ரைட் கிளிக் பண்ணி தான் அன்ஹைட் பண்ணணும். ரைட்டா? கடைசி ஷார்ட்கட் கீ பார்த்துருவோம். நான் 3வது ஷீட்டுக்கு போறேன். இங்க ஒரு டேபிள் இருக்கு. எம்ப்ளாயி நம்பர், நேம், குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த்னு. இதுல எம்ப்ளாயி நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் தனியா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பழைய வெர்ஷன்ல ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ரொம்ப சிம்பிள். நம்ம எக்ஸாம்பிள் என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருங்க.
இப்போ எனக்கு சிவான்ற நேம்ல என்ன வரணும், எஸ்ன்னு வரும். வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், வெங்கடேசன்ற நேம்ல வின்னு வரும். ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் காலம்ல கொடுக்கணும், வேற ஏதாவது ஒரு காலம்ல கொடுத்துக்காதீங்க, பக்கத்து காலம்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபிளாஷ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபிளாஷ் ஃபில், கண்ட்ரோல் இ ஷார்ட்கட் கீ ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில்ல பத்தி, ஃபிளாஷ் ஃபில்ன்றது ஒரு பெரிய சாப்டர், அதை பத்தி இன்டெப்தா நான் ஒரு தனிய வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளான ஷார்ட்கட் கீ மட்டும் சொல்றேன். கண்ட்ரோல் இ போட்டா பிரிஞ்சு வரும். இது பிரிக்கிறதுக்கு, சேர்க்கறதுக்கு, எல்லாத்துக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எம்ப்ளாயி நம்பரையும் எம்ப்ளாயி நேமையும் சேர்த்து ஒன்னா வரணும். 20910 எம்ப்ளாயோட நேம், அதுக்கு பக்க நம்பரு, அதுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு அவருடைய நேமும் எனக்கு இங்க பக்கத்துல வரணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வரணும். ஸோ அது எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ போட்டு பாருங்க, எல்லா எம்ப்ளாயி நம்பரும் நேமும் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க சேர்க்கறதுக்கு, பிரிக்கிறதுக்கு, அது டேட்டா இருக்கலாம், மந்தா இருக்கலாம், எது வேணாலும் சேர்க்கறதுக்கு, பிரிக்கிறதுக்கு இந்த ஃபிளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிளாஷ் ஃபில்ல பத்தி இன்டெப்தா நான் வேற ஒரு தனி வீடியோ. ஓகே, ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல எடிட் கண்டென்ட் ஆஃப் அ செல், எடிட் கண்டென்ட் ஆஃப் அ செல்ல பத்திய ஷார்ட்கட் கீயை நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.